ஹாய் டைட்டன்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாவாவில் ஃபங்க்ஷன் கான்செப்ட்ஸ்னால் என்னன்றதை பார்த்துட்டு அதை வச்சு நம்ம கோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ரெசிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன்ஸுமே. ஒரு ரெசிபியை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதே ரெசிபி புக்கை பார்த்து நீங்கள் நிறைய வாட்டி சேம் டிஷ்ஷை குக் பண்ணி பார்க்கலாம்ல. அதே மாதிரி தான் ஜாவா கோடில் நம்மளுக்கு வர ஃபங்க்ஷன்ஸுமே. ஒரு டைம் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை உங்கள் கோடில் எழுதிட்டீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் லாஜிக்கை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கோடில் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாகவே இந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீயூசபிலிட்டிக்கு தான். நம்ம ஈச் டைம் இப்போ ஒரு அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா நிறைய இடத்துல நம்மளோட கோடில் அதே அடிஷன் வரலாம். அது ஈச் டைம் நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம்னா ஆப்வியஸ்லி அது டைம் வேஸ்ட்டு தான். அதுக்கு அந்த ரீயூசபிலிட்டிக்காக தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை ஜாவாவில் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாவில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம், ஞாபகம் இருக்கா? இன்டெலிஜியில் கூட நான் PSVM அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜாவா கோடில் எத்தனை தான் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாலுமே மெயின் ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அதுக்கப்புறமா தான் அதுக்கு பின்னாடி வர எல்லாமே ரன் ஆகும். அதுதான் மெயின் ஃபங்க்ஷனோட சிக்னிஃபிகன்ஸ். இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பேசிக் ஜாவா கோடிங்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலில். அந்த வீடியோலேயே நிறையாவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதை பற்றி. ஸோ சிம்பிளாக நான் இப்போ சொல்லிடுறேன். அண்ட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் டைப், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் டைப் உங்களுக்கு இன்ட்டில் வேணுமா இல்லை எப்படி வேணும் அப்படின்ற ஒரு ரிட்டர்ன் டைப்பை போடணும். ரிட்டர்ன் டைப்க்கு அப்புறமா ஃபங்க்ஷனோட நேமை போடணும். ஃபங்க்ஷன் நேம் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே நீங்கள் போட போகிற பேராமீட்டர்ஸ், ஓகேவா? இப்போ நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் டைப் வாய்டு, ஓகேவா? வாய்டு. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் நேம் மெயின். ஆப்வியஸ்லி மெயின் ஃபங்க்ஷனோடைய ஃபங்க்ஷன் நேம் மெயின் தான். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டிய பேராமீட்டர்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ இப்போ நம்ம ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் வச்சு ஒரு சிம்பிள் அடிஷன், ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதோட சிம்பிளான ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்காக இப்போ காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடிஷன்னாலே 2 நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறோம், கரெக்டாக? அந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோன்னா நம்மளோட ரிட்டர்ன் டைப் என்ன டேட்டா டைப்பாக இருக்கும்? இதுக்கு நீங்கள் டேட்டா டைப் வீடியோஸ் கூட ரெஃபர் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதோட ரிட்டர்ன் டைப் 2 நம்பரை ஆட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இன்ட் இருக்கும். ஸோ இன்ட்டு தான் அதோட ரிட்டர்ன் டைப், ஓகேவா? நம்மளோட ஃபங்க்ஷன் நேமை அதுக்கப்புறமா கொடுக்கணும். ஸோ நம்ம ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ 2 நம்பர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குமே நீங்கள் டேட்டா டைப் கொடுத்துடணும். ஸோ இன்ட் நம்பர் 1 அதுக்கப்புறமா இன்ட் நம்பர் 2, ஓகேவா? இன்ட் நம்பர் 1 இன்ட் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம லாஜிக்கை கொடுக்கணும். அதாவது இன்ட் சம் இஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த நம்1யும் நம்2வையும் ஆட் பண்ணுறது தான் நம்ம சம்மோடைய அவுட்புட்டாக இருக்கும், கரெக்டாக? ஸோ நம்1 ப்ளஸ் நம்2 பேசிக்காக நம்ம சின்டாக்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த நம்1 அண்ட் நம்2 நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு ரிட்டர்ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எந்த வேரியபிள்குள்ளே நம்ம அந்த நம்1 நம்2ஓட சம்மை சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் நம்மளோட யூசருக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் ஆகும், ஓகேவா? இப்போ சின்டாக்ஸை கம்பேர் பண்ணி நம்ம எப்படி இந்த ஃபங்க்ஷனை போடலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் டைப்பை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனோட நேம் எழுதிக்கோங்க. அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதோடைய நேம்ஸ் கொடுத்துக்கணும். இன்ட் நம்பர் 1 நம்பர் 2. இப்போ நான் 3 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னா இன்ட் நம்1 இன்ட் நம்2 இன்ட் நம்3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3த்துக்குமே நீங்கள் இதுக்குள்ளே பேராமீட்டர்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட லாஜிக் எப்படி நம்ம அடிஷன் பண்ண போகிறோன்ற லாஜிக் அடுத்து கொடுத்துக்கணும் ஃபங்க்ஷனுக்குள்ளே. அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போது இதே ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ இதுக்கு பேரலாக கீழே தான் நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது பப்ளிக் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம்.
இது வந்து நார்மலாக எல்லாமே போடுறது. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய இன்ட்டு தான் நம்மளுடைய ரிட்டர்ன் டைப். ஏன்னா நம்ம 2 நம்பர்ஸ் வந்து ஆட் தான் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷனில். ஸோ நம்மளுடைய ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட்டு அப்படின்றத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துக்கிறேன். இங்கே அழிஞ்சிருச்சு, சாரி. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இது. இங்கே வந்து நான் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் டு ஆட் 2 நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல நான் இப்போ க்ரியேட் பண்ணி காட்டுறேன். நம்ம கரெக்டாக கோடில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட்டுன்னு போட்டாச்சு. இது நம்மளுடைய ரிட்டர்ன் டைப். அண்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நான் வந்து ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுத்துட்றேன். ஆட் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டு உள்ளே வந்து பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ இன்ட் num1 அப்படின்றது என்னோடய ஃபஸ்ட்டு பேராமீட்டர். அதுக்கப்புறமா இன்ட் num2 அப்படின்னு சொல்லிட்டு கமா செப்பரேட்டடாக நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் எப்படி கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்லேயும் கர்லி பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணோம். இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே தான் நம்மளோட லாஜிக், அதாவது இந்த ஆட் நம்பர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எந்த மாதிரியான லாஜிக் வந்து ஆப்ரேட் ஆக போகுது, எந்த மாதிரியான லாஜிக்கில் வந்து ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம இதுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ என்ன லாஜிக் வந்து ஆப்ரேட் ஆக போகுது, ஏற்கனவே நம்மளோட ஆப்ரேட்டர்ஸ் வீடியோவில் நம்ம வந்து அடிஷன்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நல்லாவே பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்ட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ரிசல்ட்டுன்றதுக்குள்ளே தான் என்னுடைய அடிஷனில் வந்து என்னென்னலாம் வந்து நான் பண்ணுறேன்னா அது சேவ் ஆக போகுது. இது ரிசல்ட்டுன்றதை விட நான் வந்து இந்த இடத்துல சம்மன் கொடுத்துக்கிட்டா இன்னுமே ஆப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சம் தானே பண்ணுறோம். ஸோ சம்மன் கொடுத்துக்கிறேன். ஸோ num1 ப்ளஸ் num2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போது இந்த சம்குள்ளே வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 1 நம்பர் 2 உடைய சம் வந்து சேவ் ஆகும். இப்போ நான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் சம் வந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து நம்ம num1 num2ஓட வேல்யூஸ்லாம் எங்கே கொடுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் தான் போய் கொடுக்க போகிறோம். இப்போ கூட உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், எதுக்காக நம்ம வந்து இந்த சம் ஃபங்க்ஷன்லேயே கொடுக்காம மெயின் ஃபங்க்ஷனில் போய் இதோட வேல்யூஸை கொடுக்குறோம் அப்படின்றது. ஏன்னா வந்து இப்போ நான் சம் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சம் ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூவை வந்து நான் மாற்ற முடியாது. லைக் கொடுத்தது வந்து அந்த சம் ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போதெல்லாம் அதே வேல்யூ தான் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா நான் வந்து ஒரு டைம் வந்து 1 + 2 வந்து ஆட் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பேன், அடுத்து வந்து 2 + 3 பண்ணணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி வேறு வேல்யூஸ் வந்து போடணும்னு நினைப்பேன்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் வந்து இதுக்கான வேல்யூஸை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம யூஸ்வலாக அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்லாம் போடுவோம்ல, அதுக்கு கீழே தான் இதோட தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு போய்க்கலாம். போயிட்டு நான் உங்களுக்கு இதை பண்ணி காட்டுறேன். இன்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட்டா டைப் கொடுத்துக்கிறேன். டேட்டா டைப் கொடுத்துட்டு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் நான் வந்து என்னோடய வேரியபிள் நேமாக கொடுத்துக்கிறேன். இன்ட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் நேமை வந்து நான் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, இதே பேட்டர்னில் வந்து இந்த num1 num2 அப்படின்றதுக்கு பதிலாக நம்மளோட நம்பர்ஸை வந்து இங்கே போட போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆட் நம்பர்ஸ்ன்னு போட்டுட்டு இதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு நம்பர் 1ஓட இடத்துல வந்து என்ன பர்டிகுலர் இன்டீஜர் வரணும், எனக்கு 1 வரணும் அப்படின்னா 1. அதுக்கு பக்கத்தில் num2ன்ற இடத்துல உங்களுக்கு என்ன இன்டீஜர் வரணும், 2 வரணும். ஸோ 2 ஓகேவா. இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே செமிகோலன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சாரி, system.out.println வந்து போடணும். system.out.println போட்டுட்டு இந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வேரியபிள் நேம் நான் கொடுத்துருக்கேன்ல அதை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபங்க்ஷன்ஸை வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட் வந்து 3ன்னு வந்துருச்சு கரெக்டாக. இப்போ வந்து நான் வந்து சொன்னேன்ல, நான் வந்து நிறைய கொடுப்பேன். 1 + 2 கொடுக்கணும்னு நினைப்பேன், 2 + 2 கொடுக்கணும்னு நினைப்பேன், வாட் எவர் என்ன வேணாலும் கொடுக்கணும்னு நினச்சாலும் நான் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அதை போட்டுட்டேன்னா ஈச் டைம் வந்து கோட் ரன் ஆகும்போது ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை பார்த்துச்சுன்னா கோட் வந்து என்ன பண்ணுன்னா இந்த பர்டிகுலர் ஆட் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன லாஜிக் இருக்கோ அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ வந்து நான் ஆக்சுவலி வந்து இங்கே 2 நம்பர் தான் கொடுத்துருக்கேன்.
2க்கு பதிலா இங்க வந்து நான் 3 நம்பர் குடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எரர் வரும். ஏன்னா, நம்ம கிளியரா இங்க வந்து நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோமோ, அதில நம்ம 2 நம்பர்ஸ ஆட் பண்றதுக்கு லாஜிக் குடுத்துருக்கோம். ஸோ, ஆப்வியஸ்லி வந்து 2 நம்பருக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் கோட் வந்து வொர்க் ஆகும். இப்ப நான் 3 நம்பருக்கு பண்ணணும்னு நெனச்சேன்னா, நான் num3 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வேரியபிள் வந்து குடுத்துக்கணும். குடுத்தா தான் வரிசையா இங்க 1, 2, 3ன்னு போட்டதுக்கு வந்து இங்க கம்பேர் பண்ணும்போது num1 வந்து 1, num2 வந்து 2, num3 வந்துட்டு இந்த 3. ஸோ, num1 + num2 + num3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயுமே நான் குடுத்துடணும். ஓகேவா? ஸோ வந்து இப்ப நான் ரன் பண்ணேன்னா 1 + 2 + 3 ஓட ரிசல்ட் வந்து எனக்கு வரும். ஸோ பேசிக்கலி வந்து ஜாவால ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாமல் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்றது தான் மெயின் ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் எப்படி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலான்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இப்போ இன்னொரு ப்ராப்ளம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு க்ரீட் யூசர் வந்து பண்ண போகிறேன். ஒரு யூசர் வந்து நம்ம க்ரீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்டீஜர்ஸ் வச்சு பார்த்தாச்சுல்ல. ஸோ இன்டீஜர்ஸ் இல்லாமல் நம்ம வந்து வேறு மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி. இப்போ வந்து நம்ம இன்டீஜர் டேட்டா டைப் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு டேட்டா டைப் வச்சு எப்படி அந்த ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு நியூ ஜாவா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து க்ரீட் யூசர் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீட் யூசர் எக்ஸாம்பிள்குள்ளே நம்ம வந்து ஒரு யூசரை வந்து க்ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் வந்து ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் சொல்லிட்டு மெயின் ஃபங்க்ஷன் வந்து போட்டுக்கிட்டேன். மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே தான் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிற க்ரீட்டுன்ற அந்த பர்ட்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து போட போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும். க்ரீட்டுன்னு இருக்குது. இந்த க்ரீட் யூசரில் வந்து நம்ம பேசிக்கலி என்ன பண்ண போகிறோம்னா ஹெல்லோ அப்படின்னு போட்டுட்டு அந்த ஹெல்லோவுக்கு பக்கத்தில் நம்ம வந்து யூசரோட நேமை வந்து போட போகிறோம். இந்த பர்ட்டிகுலர் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மிங் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூசர் கொடுக்குற இன்புட் இருக்கு இல்லையா, யூசர் இன்புட் இல்லை நம்மளே கொடுத்த இன்புட்டுக்கு வந்து சம் வந்து கேல்குலேட் பண்ணி அந்த சம்மை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு வந்து ஹெல்லோ இல்லாட்டினா வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் யூசரோட நேமை வந்து போட போகிறோம். அவ்வளோதான். அப்படின்னா இதுக்கான ரிட்டர்ன் டைப் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாததுனால இதோட ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு. இப்போ மெயின் ஃபங்க்ஷன்லாம் நம்ம வாய்ட் மெயின்னு போடுறோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து வாய்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஒரு க்ரீட்டிங் வந்து பிரிண்ட் பண்ணுது கன்சோலில், அவ்வளோதான். எந்த ஒரு கேல்குலேஷனோ இல்லாட்டினா வேல்யூ பேக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு காலிங்கும் வந்து இந்த இடத்துல நடக்கலை. ஜஸ்ட்டு வந்து ஒரு பிரிண்டிங் ஆக்ஷன் மட்டும்தான் நடக்குது. ரிட்டர்னிங் வந்து எதுவுமே நடக்கலை. அதனால நான் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டுன்னு போட்டுக்கிறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டுன்னு போட்டாச்சு. இப்போ வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் வைக்கணும். என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரீட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். இல்லாட்டினா க்ரீட்டுன்னு கூட வச்சுக்கிறேன். சம் மீனிங்ஃபுல்லான நேம் கொடுங்க. இது மட்டும் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், வேரியபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கிளியராக வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் கொடுக்குறது தான். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து எத்தனை வாட்டி வேணாலும் எத்தனை இடத்துல வேணாலும், நான் லாங் கோட்ஸ் எல்லாம் போடும்போது சொல்கிறேன், எத்தனை வாட்டி வேணாலும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு மீனிங்லெஸ்ஸான நேம் கொடுத்தோன்னா அது பண்ணுறதுக்கு யூஸே இல்லை. இப்போது நம்மளுடைய பேராமீட்டர்ஸ் வந்து உள்ளே கொடுக்கணும். அதாவது நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு நேம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதோட டேட்டா டைப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு நேமுன்னு போட்டாச்சு. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் போட்டாச்சு. ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு, ஏன்னா எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை. அண்டு ஃபங்க்ஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீட் யூசர். அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வேரியபிள் பார்த்திங்கன்னா நேமு. அந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கு. அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் போடணும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து என்ன கேட்க போகிறோன்னா system.out.println வந்து போட்டுக்கலாம். out.println கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நம்ம என்ன வரப்போகுதுன்னா ஹெலோ அப்படின்னு போட்டுட்டு அது கூட நேம் வரப்போகுது.
ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஹெலோ போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய வேரியபிள் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கணும். அப்படின்னா இந்த நேம்ன்ற வேரியபிள் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ வந்து கொடுக்குறோமோ அது இந்த ஹெலோ கூட சேர்த்து பிரிண்ட் ஆயிரும். இப்போ நான் வந்து ஹெலோ சியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணுன்னா இந்த நேமோட இடத்துல நான் வந்து சியான்னு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து என்னென்ன நேம்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனோடைய நேம் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். நம்ம அப்போ என்ன போட்டோம்? அப்போ வந்து ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஆட் நம்பர்ஸ்குள்ளே நம்ம என்னென்னலாம் வந்து போடணுமோ அந்த நம்மளோட வேல்யூஸ் கொடுத்தோம்ல. ஸோ அந்த மாதிரி கிரேட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டாச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு பேராமீட்டர் தான் கொடுக்க போகிறோம், அதுதான் நேமு. ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை வந்து எப்போவுமே எப்படி கொடுக்கணும்னா இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளே இது வந்து உங்களுக்கு இன்டெலிஜே வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட் வந்து காட்டுது பாருங்கள். இந்த நேம்ன்ற வேரியபிள்குள்ளே கொடுக்க வேண்டியது தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டுது. நான் வந்து சியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ சியான்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஹெலோ சியா அப்படின்ற ஒரு அவுட்புட் வந்து வரும். ஓகே, கரண்ட் ஃபைலில் வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி ஹெலோ சியான்ற அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சொல்லியிருப்பேன். லைக் வந்து எதுக்காக நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இந்த பர்டிகுலர் நேம்ஸ் கொடுக்கலன்னா, நான் இன்னொரு வாட்டி இப்போ கிரீட் யூசர் அப்படின்னு போட்டுட்டு சியாக்கு பதிலாக சம் அதர் நேம் ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஹலோ சியா, ஹலோ ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பேசிக்காக என்னென்னா ரீயூசபிலிட்டி தான். நான் எத்தனை வாட்டி இப்போ நான் வந்து ஹெலோ சியா, ஹெலோ ஆலிஸ் அப்படின்னு போடணுன்னா நான் ஈச் டைம் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து system.out.println ஹெலோ ப்ளஸ் ஆலிஸ், சியா, பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நேம்ஸுக்கும் நான் ஈச் டைம் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏற்கனவே இந்த இடத்துல போட்டுட்டுன்றதுனால நீங்கள் வந்து எத்தனை வாட்டி உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணுன்னாலும் நீங்கள் மேலே மெயின் ஃபங்க்ஷனில் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துட்டு அதில் நீங்கள் பிரிண்ட் பண்ண வேண்டிய ரிட்டர்ன் பண்ண வேண்டிய பேராமீட்டர்ஸை கொடுத்தாலே போதும், அந்த கேல்குலேஷன் வந்து நடந்துடும். இப்போ கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் போடும்போது நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு அடிஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன், சப்ராக்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்குன்ட்டு தனித்தனி ஃபங்க்ஷன்ஸாக போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த கோடில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸோடைய பேசிக் யூஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீயூசபிலிட்டின்ற விஷயந்தான். இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸை வந்து எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் அந்த மாதிரி எந்த ஒரு சைட்டில் போய் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணணுனாலுமே நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட லாஜிக்கை மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்து வந்து லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் அந்த மாதிரி சைடில் வந்து ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம லூப்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போவே நான் என்ன சொல்வேன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லீட் கோட் லாகின் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களால் என்னென்னலாம் போட முடியுமோ அதுக்கு நம்ம வந்து இஃப் எல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்ல, ஸ்விட்ச் கேஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி லாஜிக்கில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம இன்டர்வியூஸில் எல்லாமே வந்து அவங்க வந்து கோடிங் பண்ணுறதுக்காக கொடுக்குற பிளாட்ஃபார்மில் அதே மாதிரி தான் இருக்கும். லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் மாதிரியே தான் இருக்கும். கொஸ்டின்ஸுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட லாஜிக்கை வந்து போட்டிங்கனாலே போதும், ஈஸியாக இன்டர்வியூஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த மாதிரி லீட் கோட் ப்ராப்ளம்ஸுமே எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது காட்டுறேன். வேறு ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பாய்.